மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் ஆதரவு அளித்திருக்கும் அத்தனை இயக்கங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செல்லும் இடமெல்லாம் மக்களவை கழக தோழர்களுடைய வரவேற்பு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் வரவேற்கிறார்களோ இல்லையோ, கூட்டணி கட்சிகள் தோழர்கள் வரவேற்கிறார்களோ இல்லையோ, முக்கியமா பொதுமக்கள் வெளில வந்து புன் சிரிப்போட சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவை சேர்ந்த தோழர்களும் வெற்றி உங்களுக்கு தான், போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வெற்றி அலை எல்லாம் சொல்றாங்க. இது மோடி எதிர்ப்பு அலைன்னு. ஆமா, இது மோடி எதிர்ப்பு அலைதான். இன்னும் பெருமையா சொல்லணும்னா நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவு அலை. அப்படிப்பட்ட எழுச்சி எங்கெங்க காரிடும். இந்த ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். 5 வருஷமா மோடி ஆட்சியா பண்ணாரு, மோசடி ஆட்சி நடந்தது. என்ன சொன்னாரு? 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் மறக்க கூடாது, 15 லட்சம் போடுறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இந்தியாவிலே இல்லாம பாதி நேரம் உலகத்துக்குள்ள சுத்தி பார்த்துட்டு இப்படி ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மொத்தமாவே 4 வாட்டி தான் வந்திருக்காரு 5 வருஷத்துல. அதுவும் எப்போ தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம். நம்மள பார்த்தா இழிச்ச வாய்ப்பு இருக்கா? இதுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கிறமா வேணாமா? ஒக்கி புயல், வர்தா புயல், கஜா புயல் தமிழகம் வரிசையா வஞ்சிக்கப்பட்டிருக்கு. நிவாரண தொகை கேட்டதுல 10% கூட கொடுக்கல. என்ன தெரியுமா பண்ணாரு? குஜராத்ல போய் 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு செலவு வச்சிருக்காரு. யாராவது கேட்டோமா? நமக்கு நிவாரண தொகை அனுப்பல. குஜராத்ல 3000 கோடிக்கு செலை. அந்த செலை பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு. அது மாதிரி 3000 கோடிக்கு ஒரு சிலையை வச்சாருல, அந்த சிலையை பராமரிக்கிறதுக்கு 5 மாசமா காசு கொடுக்கல. இப்படி ஒரு முதல்வர், இப்படி ஒரு பிரதமர், அந்த பிரதமருக்கு கீழே அவருடைய கையில 2 பேரோட குடுமி. யார் அந்த 2 பேரு? எடப்பாடி, ஓபிஎஸ். இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேனாரு. ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை கொண்டு வந்து எல்லா வணிகர்களையும் நடுத்தரவு கொண்டு வந்து இப்ப நிலைமை என்ன தெரியுமா? 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை இந்தியாவில். இவங்க எல்லாரையும் ஏப்ரல் 18 நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம மோடியை மட்டும் வேறட்ட போறது இல்ல, மோடியுடைய அடிமைகள் 2 பேர் இருக்காங்க. அதுவும் இந்த பகுதியில பாப்பிரெட்டிப்பட்டிக்கு இடைத்தேர்தல், 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஒரு குத்து, வழக்கறிஞர் மணி அவர்களுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தல் ஒரு குத்து. ஒரே கல்ல 2 மாங்காய். மாங்கானா நான் அந்த மாங்காய் சொல்ல, அந்த மாங்காய் அழுகி போச்சு, கொட்டையெல்லாம் தூக்கி வெள்ள போட்டாச்சு. நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, என்ன? நீட் தேர்வு ரத்து, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் ரத்து, மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ், கேஸ் விலை, பெட்ரோல் விலை குறைக்கப்படும், ஓஏபி முதியோர் பென்ஷன் திட்டம் அறிவிக்கப்படும், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், கலைஞர் கொண்டு வந்த திட்டம். அது இந்த அதிமுக ஆட்சி 100 நாள் படிப்படியா குறைச்சி இப்ப 40 நாள் ஆக்கிட்டாங்க. தலைவர் சொல்லியிருக்காங்க 100 நாள் இல்ல, அதை அதிகப்படுத்தி 150 நாள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கையில, சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் தாரக மந்திரத்தை கொண்ட திமுக, கலைஞர் வழியில வந்த திமுக. இப்ப சொல்றோம் நம்முடைய தலைவர் அவர்களும் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் செஞ்சு காட்டுவாரு. அதே போல எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அறிவிப்பு. 100 நாள் அதான் இல்லம்மா, 40 நாள் ஆகிட்டாங்க இந்த ஆட்சியில. தலைவர் வந்தா 150 நாள் கொடுக்கறேன்னு இருக்காரு. சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாரு. அதை கேட்டோட மோடிக்கு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு. என்ன இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 25 கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, தேர்தலுடைய நாயகன். நம்முடைய தேர்தல் அறிக்கை ஒரு நாயகன் இருந்தா எதற்கு ஒரு வில்ல இருப்பான்ல, யார் அந்த வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு கதாநாயகன், இந்த பக்கம் ஒரு வில்லன். வில்லனுக்கு கீழே எப்பவுமே 2 கைக்கூலிகள் இருப்பாங்கல்ல. போய் செஞ்சுட்டு வா, இந்த வேலையை பார்த்துட்டு வா. யார் அந்த 2 பேரு?
EPS OPS. ஒரு கதாநாயகன் ஒரு வில்லன் 2 கைக்கூலிகள் இருந்தா எல்லா படத்திலையும் நீங்க பார்த்துருக்கீங்க. 2 காமெடியன்கள் இருப்பாங்கல்ல. யார் அந்த காமெடியன்கள்? இந்த அமைச்சரவையில 30 பேரும் காமெடியன்கள் தான். இது கொஞ்சம் ஸ்பெஷல் பீஸ். யார் அந்த 2 காமெடியன்கள்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? டயர் நக்கி. டயர் நக்கி கண்டுபிடிச்சீங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டயர் நக்கின்னு யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து டயர் நக்கின்னு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அது சொன்னதுல இருந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தூக்கமே வரல. அடுத்தாருனாலே டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி. எப்படி தூக்கம் வரும்? ஒருத்தர் டயர் நக்கின்னு கூட்டா வெக்கம் மானம் எங்க தூக்கம் வருமா? துணை முதல்வருக்கு இப்படி ஒரு பாராட்டுனா முதல்வருக்கு என்ன தெரியுமா பாராட்டு? முதல்வர் என்ன சொல்லி பாராட்டா தெரியுமா? முதல்வர் என்ன தெரியுமா சொல்லி பாராட்டாரு? ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட பக்கு இல்லாத ஒரு மனுஷனை முதலமைச்சராக்கி வச்சிருக்கோம்னு சொன்னார். இது சொல்றது நான் கிடையாது, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்க வருவாங்க. வந்தா நாக்க கொடுக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பீங்களா இல்லையா? இந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை போன முறை ஒரு தப்பு பண்ணி தேர்வு செஞ்சு அமுச்சு வச்சீங்களா? அமுச்சு வச்சவரு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு உங்ககிட்ட? என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா தர்மபுரியில வீடு எடுத்து ஆம்புலன்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்கம்மா. வீடு எடுத்து சொன்ன வீடு எடுத்தாரா? வந்து தங்கினாரா? 5 வருஷத்துல எத்தனை வாட்டி அவரை பார்த்திருப்பீங்க? உங்களை பார்க்க வந்தாரா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தேர்ந்தெடுத்து வாக்களிச்சு அமிச்சிங்க, பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லி அமிச்சிங்க. கொடுத்த வாக்குறுதி தர்மபுரியில வீடு எடுத்து தங்குவேன்னு சொன்னாரு. இங்கேயும் வரல, பாராளுமன்றத்துக்கும் போல. எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. என் கையில இருக்கிறது பாராளுமன்றத்திலே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். திரு அன்புமணி ராமதாசுடைய வருகை பதிவேடு. எத்தனை வாட்டி நீங்க போயிருக்காரு 5 வருஷத்துல? எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் சராசரியா 75% போவாங்க. இவர் போனது வெறும் 40%. அதுவும் போனதுல விவாதங்கள் நடக்கும். பாராளுமன்றத்துல விவாதங்கள், கேள்வி எழுப்பாங்க. என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு நிதி ஒதுக்கீடு வேணும், இந்த திட்டங்கள் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு விவாதங்கள் நடத்தி இங்க வாங்கணும். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சராசரியா 5 வருஷத்துல 70 இருந்து 75 கேள்விகள் கேட்பாங்க. இவர் மொத்தமா எத்தனை கேள்வி கேட்டிருக்காரு தெரியுமா? வெறும் 12 கேள்வி. வாக்காளர் பிரிவுகளே வெறும் 12 கேள்வி தான் கேட்டிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த 12 கேள்விகள்ல ஒரு கேள்வி கூட தர்மபுரி பகுதியை பத்தியோ ஒரு கேள்வி கிடையாது. தர்மபுரி பகுதியை பத்தி ஒரு கேள்வியும் கிடையாது. ஜெயிச்சதோட சரி. உங்களையும் வந்து பார்க்கல, தொகுதிக்கும் வரல, பாராளுமன்றத்துக்கும் போல, எங்கதான் போறாரு யாருக்குமே தெரியல. என்ன சொன்னாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? ஏமாற்றம், தடுமாற்றம், சூர்கேஸ்வரி. எனக்கு தெரிஞ்சு ஐயா பெரிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கூட்டணியில பெருசா விருப்பமே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஒரு நல்லவர், தலைவர் கலைஞருடைய நெருக்கமான நண்பர். அவருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை, அவருக்கு தெரியும். இந்த மோடி மீதும் அதிமுக அரசு மீதும் மக்களுக்கு பெரிய ஒரு வெறுப்பு இருக்கிறது. அதனால இந்த கூட்டணி அமைச்சா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரியும்.
ஆனா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல, எத்தனை சூட்கேஸ் கைமாறுச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா எத்தனை கோடி? 500 1000 1000 கோடியா? ஒகேனக்கல் உபரி நீரை ஏரிகளில் நிரப்பி குடிநீர் விவசாயத்திற்கு பயன்படுத்துவேன்னு சொன்னாரு. பண்ணாரா? ஆனா அதே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும் போது ஜப்பான் நாட்டுக்கு சென்று 1700 கோடி ரூபாய் நிதியை பெற்று இந்த பகுதியினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சது யாரு? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். துணை முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி 2 லட்சம் மாணவியர்களுக்கு பயன்பெற தொழிற்பேட்டை அமைத்து வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொன்னாரு. மனுஷன் அவரே வரல, தொழிற்பேட்டை எப்படி கொண்டு வருவாங்க? ஒரு வாட்டியா வந்து பார்த்தாரா? அதாவது திரு எடப்பாடியாவது டெல்லி வரை சென்று மோடியிடமும் அமித்ஷாவிடமும் அதிமுகவை அடகு வைத்துட்டு வந்தாங்க. இந்த கூட்டணிக்கு அவங்க மோடி வரைக்கும் போனாங்க, டெல்லி வரைக்கும் போனாங்க. ஆனா பாவம் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய தந்தையார் அவரும் யார்கிட்ட போய் அடகு வச்சிருக்காங்க தெரியுமா? அவரையும் போய் எடப்பாடி கிட்ட போய் அடகு வச்சிருக்காங்க பாமக. இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது நடக்குமா? அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் சிபிஐ வழக்கு போட்டிருக்கு. 2 வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்தையும் பிடிச்சு உள்ள போட்டுலாம். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த நேரமும் உள்ள போக வேண்டிய ஆளு. அவருக்கு தயவு செய்து திருப்பி ஒரு வாட்டி பண்ணதை திருப்பி பண்ணாதீங்க. இந்த எடப்பாடி அரசு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வருஷமா முதல்வராக உட்கார்ந்துருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா 2 வருஷமா முதல்வராக உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுடைய சாதனை என்னன்னு? என்ன தெரியுமா சொன்னாரு? நான் 2 வருஷமா முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கேன்ல, அதுவே பெரிய சாதனை அப்படின்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட முதல்வர் நமக்கு தேவையா? இன்னொரு விஷயம், சட்டமன்றத்துல பெருமையா சொல்றாரு, என் ஆட்சியில தான் அதிகமான போராட்டங்கள் நடந்திருக்கு, 30,000 போராட்டம் என் ஆட்சியில தான் நடந்திருக்கு. இது ஒரு பெருமையா? இது ஒரு கேவலம், இது ஒரு கேடு கெட்ட ஆட்சி. இந்த முதல்வர் நாற்காலி மோடி அவர்கள் போட்ட பிச்சை. இன்னொன்னு, அம்மா ஆட்சி சரி, அம்மா ஆட்சின்னு சொல்றீங்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 3 நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல துடியலூர் பகுதியில 7 வயது சிறுமி எடுக்கிறாங்க. எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தா பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட கைது செய்யல. ஏன்? சட்டம் ஒழுங்கு அவ்வளவு கேவலமான நிலையில இருக்கு. பொள்ளாச்சி சம்பவம், தாய்மார்களே, பொள்ளாச்சி சம்பவத்தை மறந்துடக்கூடாது. பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன் என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய கார்ல இருந்து ஒரு பொண்ணு நள்ளிரவு 12 மணிக்கு தூக்கி வெளில வீசப்படுகிறார். அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்துருச்சு. இறந்த பொண்ண விபத்துன்னு சொல்லி வழக்கை எடுத்து மூடிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பொள்ளாச்சி பகுதியில நிறைய பெண்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறாங்க. என்ன புகார்? ஒரு பெரிய மோசடி கும்பல் பாலியல் வன்முறை பண்ணி அதை டேப் பண்ணி காசு பிடிங்கி மிரட்டுறது. நீங்க காசு கொடுக்கலன்னா நான் எல்லா டேப்பையும் ரிலீஸ் பண்ணுவேன். இதுக்கு பின்னாடி அதிமுக அமைச்சர்களே உதவி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி தொடருமா? தொடரக்கூடாதுல்ல. இதுக்கெல்லாம் என்ன? ஏப்ரல் 18 நீங்க மோடியை மட்டும் அனுப்ப போறது இல்ல, மோடியோடு சேர்ந்து அவருடைய 2 அடிமைகளையும் சேர்த்து அனுப்பணும். அனுப்புறீங்களா? அம்மா ஆட்சின்னு சொன்னீங்களே, அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் அந்த அம்மாவுடைய மரணம் மரணமா தானே இருக்கு. அந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 90 நாள் யாரையுமே பார்க்க விடல. ஒருத்தர் பார்த்தா ஒரு போட்டோ வந்ததா? எதுவுமே தெரியாது. எல்லாமே மர்மம். அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா தொட்டுக்க சட்னி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு தெரியுமா வந்தது? 1.5 கோடி. அம்மா சாப்பிட்ட இட்லியோட விலை 1.5 கோடி. கடைசியில் என்ன சொன்னாங்க? அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரு முதலமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா, ஒரு கட்சி தலைவர், அவங்களுடைய தலைவரா இருந்தவங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கே இந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு எப்படி ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். வருகிற ஏப்ரல் 18 கொடுக்க மாட்டாங்க.